ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் திவாரி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டால்பின் ஹவுஸில் தாங்க இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்களே, அப்பா எப்படி இருக்கு பாருங்க. சும்மா அப்படி அல்டிமேட்டுங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரி வெளியில் வந்தால் தான் மைண்ட் சும்மா ரிலாக்ஸ் ஆகும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Subscribe to my channel. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஐயோ மறுபடியும் செல் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் திவாரி. இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி டால்பின் ஹவுஸ் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போகலான்னு டைமை பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுன்னு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரம் ஆகிப்போச்சுன்னு. டைம் என்ன? டேய் சதீஷ், டைம் எவ்வளோ? 9:32. 9:30 ஆகி போச்சுங்க. 7 மணிக்கு கிளம்பியிருந்தா அழகாக போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா டால்பின் ஹவுஸ் குன்னூர் போய் குன்னூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். சதீஷ், பலி தெரியுமாடா உனக்கு? இங்கே கீழே தானே கட்டணும். குன்னூர் சிம்ஸ் பார்க். இதுலையா? மிஸ்டா இருக்காதுன்னு நம்புறேன். மிஸ்டா இருந்துச்சுன்னா இன்னைக்கு சோலி முடிஞ்சு. இவ்வளோ கூட்டமாக இருக்கு. தலைவரே கொஞ்சம் போங்க தலைவரே, இப்படிதான் காலை நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா உருட்டிட்டு போறீங்க. காய்ஸ், டால்பின் ஹவுஸ் ரோடு என்டர் ஆயிருச்சு. என்டர் ஆகி இறங்கியாச்சு. ரோடு தெரியும்டா டே. கேக்குற இல்ல, உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். சரியா? நீ சீன் போடுவிய, ஒண்ணுமே தெரியாது ஆனா சீன் போடுவே எனக்கு தெரியும் அப்படின்னு.
எனக்கு எடிட் பண்ண தெரியும் வீடியோ சீன் போட்ட பத்தியா நான் அதுவே அசந்துட்டேன்டா. நினப்புதான் பொழப்ப கடிச்சான். நான் அப்படியே வீடியோ போட்டு உன் மானத்தை வாங்கல. சரியா? டீ சாப்பிடலாமா? என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு? ஐயோ கடை பூட்டி இருக்குடா. கருப்பா ஓரமா போடா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? போடா. தலைவர் தான் அப்படியே அங்க வருங்க. ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? கட்டிக்க வராம தான் சரி. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆடி பண்ணுறதுனால லோக்கலில் இருக்க கடை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன பெட்டி கடை, சின்ன சின்ன டீ கடை. மேலே டவுனில் அங்கே மேலே சிம்ஸ் பார்க்லேயே கடை இருந்துச்சு, அங்கேயே டீ குடிச்சிருக்கலாம். நான் தான் சரி கீழே வந்துடலாம், கீழே இருக்கும் கடை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இதில் எப்படி போகிறதுனே தெரியலையே. ஓகே 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 ஓகே. தலைவர் வாங்க தலைவரே. எண் 50. எந்த ஊர் வண்டி? ஃபஸ்ட்டு வியூக்கு வந்தாச்சு. கிளைமேட் நல்லா இருக்கு, மிஸ்டாக இல்லாமல் இருந்தால் ஓகே. ஓச்சுடா. ஓரளவு தெரியுதுன்னு சொல்ல முடியாது, தெரியலன்னு சொல்ல முடியாது. கீழே டவுன் ஃபுல்லாக மிஸ்டு காய்ஸ். ரோடெல்லாம் நல்லா இருக்கு, கீழே டவுன் ஃபுல்லாக மிஸ்டு காய்ஸ். ஃபுல்லாக மிஸ்டு. சே கீழே ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு கைஸ்.
மிஸ்டோட பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குல்ல. நாங்கள் முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது, இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் காய்ஸ். பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி 2 பாயிண்ட் இறங்கிடுச்சு. 1 2 3 4 பாயிண்ட் இருக்குது. 6 பாயிண்டில் 2 பாயிண்ட் இறங்கிடுச்சு காய்ஸ். ஆனால் R15 லுக்குக்கு லுக்கு, மைலேஜுக்கு மைலேஜ் அடிச்சுக்க முடியாது காய்ஸ். லுக் வைஸ் லுக்கு இருக்குது, மைலேஜ் வைஸ் மைலேஜ் இருக்குது. இங்கே நிறுத்திருக்கணும்டா. நல்லா இருக்குல்ல, வியூ நல்லா இருக்குல்ல இங்கேருந்து. அதனால் மேட்டுப்பாளையம் தானே. அங்கே டீ கடை இருக்குன்னு பார்த்தா டீ கடையே இல்லை. ரெஸ்டாரண்ட், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ். வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடுவோம், உள்ளே போய் பார்ப்போம் காய்ஸ். அந்த வியூ பாருங்க காய்ஸ், எல்லாம் மிஸ்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் மிஸ்ட் இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கே கீழே பாருங்க, அடேங்க அப்பாடி அப்பா. மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது காய்ஸ். தண்ணி வரல, இப்போ தண்ணி வந்தால் செம்மையாக இருக்கும் காய்ஸ் இது பார்க்குறதுக்கு. இங்கே நான் வண்டி நிறுத்த முடியல. காய்ஸ் இங்கே ஒரு கோவில் இருக்குது, என்ன கோவில்னு தெரில. அது இல்லாமல் ஒரு ஆறு இருக்குது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, ஆனால் தண்ணியை காணோம் காய்ஸ். நமக்கு முன்னாடி ஒரு குதிரை போகுது. குதிரை குதிரை சட்டுன்னு உதைக்காம இருந்தா சரி. பின்னாடி காய்ஸ் இந்த இடம் சரியான மாதிரி இருக்கு காய்ஸ். ஆனால் ஒரு மிஸ்ட் இருக்கு, அந்த மிஸ்ட் இல்லைன்னா வேற லெவல் வியூ பாருங்க. எப்பா சாமி காய்ஸ். இப்போ நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு வெயில் அடிச்சுன்னா காய்ஸ் மிஸ்டெல்லாம் கலைஞ்சிரும் காய்ஸ். சூப்பராக இருக்கும் வியூ பார்க்க. எங்கே நம்ம ஆசைப்படுறத இது நடக்காதே. ஆல்மோஸ்ட் டால்பின் ஹவுஸ் கிட்ட நெருங்கிட்டேன் காய்ஸ். 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. டால்பின் மூக்கு காட்சி முனை. ஐயோ நான் தப்பா படிக்கிறேன்னா. அப்பா ஐயோ வேற லெவல் காய்ஸ். இவன் வேற பின்னாடி இதை வச்சு அமுக்குறான் வேற. இது எடா கொஞ்சம் முதுகு வலிக்குது. வாவ், வண்டி வர்றதே ஆப்போசிட்ல, வண்டி வர்றதே தெரியல காய்ஸ். அந்த அளவு மிஸ்ட். நான் நேத்தே நினைச்சேன் மிஸ்ட் ஆகும், ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணும் போது தானே பொறுக்காது எதுக்கும். அன்னைக்கும் போனேன், அன்னைக்கும் மிஸ்ட். இன்னைக்கும் வந்தேன், இன்னைக்கும் மிஸ்ட். கோடநாளில் எந்த அளவு மிஸ்ட் இருந்துச்சோ அதே அளவு மிஸ்ட் காய்ஸ் இங்கேயும் இருக்கு. தலைவர் ஆறு அடிச்சோன்னா கார் வரும்னு நினச்சிட்டு நிறுத்திட்டாரு காய்ஸ். ஏதாவது கொஞ்சமாக தெரியுமான்னு பார்த்தா என்னமோ எல்லாத்துக்கும் வெள்ளை வேஷ்டி கட்டி விட்ட மாதிரி இருக்குது காய்ஸ்.
சுத்தமாக எதுவும் தெரியல. அங்கிட்டு என்ன இருக்குன்னு தெரில. இங்கே ரோட்லேருந்து ஒரு 2 சைபர் மரம் 3 சைபர் மரம் தான் அந்த காய்ச்சி தெரியுது. அது கீழே சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆனிச்சுன்னா சரியான வியூ பாயிண்ட் காய்ச்சி இதெல்லாம். வாவ், இது வேறு லெவலில் இருக்கு பாருங்க. இந்த எஸ்டேட் அந்த டீ தோட்டத்தோட அந்த மட்டத்தை பாருங்களேன். கரெக்டாக அப்படியே ஒரு மட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ் வியூவா. பா நான் மாறி இருக்கு பாருங்க. வேற லெவல் வேற லெவல். எப்படி காய்ஸ் போகிறது? இப்படியா இல்லை இப்படியா? இப்படி தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தள்ளலாம். கொஞ்சம் கை எவ்வளோ சேஞ்ச் இருக்கா? இருக்கா இல்லையாடா? நோ என்ட்ரி. பைக்கை இங்கே தான் நிறுத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன்.